அங்கீகாரமும் அமோக வெற்றியும் பெறப்போகிற மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத பலாபலன்கள் உங்களுக்கு அமோகமாக இருக்க போகிறது. இதில் குறிப்பாக ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குதுன்னா மாற்று கருத்து இல்லை. இதில் பொருளாதார ரீதியான விஷயங்கள் நிறைய இருக்குது, முழுசாக பாருங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 முக்கிய கிரகங்கள் பயணிக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 3 கிரகமே சுப கிரகங்களாக இருந்து 2ஆம் குடும்பஸ்தானம், உங்கள் வாக்குஸ்தானம், உங்கள் நேத்திரஸ்தானத்தில் பயணிக்கிறார். இதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, குடும்பத்தில் சுப மகிழ்ச்சி நடக்கப் போகிறது. இந்த நேரத்தில் அம்மா அப்பா அவங்களோட உறவுகள் இன்னும் வலுப்படும். இவங்க கூட பெண்ணாக இருந்தால் அம்மா அப்பா வராங்கன்னு சொல்லணும், ஆணாக இருந்தால் அம்மா அப்பாவுக்கு கிஃப்ட்டு கொடுக்கறது, இல்லை அவங்கக்கிட்டேருந்து ஒரு பொருள் வருகிறதுன்னு சொல்லுவோம். உங்கள் வீட்டில் சுப செலவுகள் லைட்டாக வருது. ஏன்னா 12இல் குரு செவ்வாய் பயணிக்கிறனால. சுப செலவு என்ன சார்னா, டிவி, ஃபர்னிச்சர், ஃப்ரிட்ஜ், ஏசி இது போன்ற அழகு சாதன கௌரவத்தை கொடுக்குற பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்போ ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா டிவி வாங்கிறது, கேபிள் கனெக்ஷன், இன்டர்நெட் கொடுக்கறது. ஏன்னா 3ஆம் அதிபதி இதுவும் வந்திருக்கார், சூரியன். இப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு விருத்தி நிலை உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பீரோ வாங்கிறது, புது கட்டில் வாங்கிறது, இது மாதிரி விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கப் போகுதுன்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் திருமணத்துக்கு எப்படி சார் பயன்பட போகுது, திருமண உறவுகள் எப்படி, அதை தெளிவாக பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி குரு 12இல் பயணித்து கொண்டிருக்கிறார், கூட மங்களகாரகனான செவ்வாய் வேற. இந்த நேரத்தில் திருமண வரங்கள் அமையுமான உறுதியாக அமையும். அப்போ ஆனால் திருமண வரனை 1க்கு 2 முறை வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. ஏனென்றால் 6ஆம் அதிபதி செவ்வாய் அங்கே பயணிக்கிறார் இந்த மாதத்தில். அது குறிப்பாக அவர் வெளிநாடு சம்மந்தப்பட்டதாக இருந்தால், இல்லை வேலை சம்மந்தப்பட்டதில் வெளிநாட்டில் இருக்கார், வெளிநாட்டு தொடர்புடையது அப்படிங்கிற வேலையும் அவர் வெளிநாட்டு வாழ்க்கையும் விசாரிக்க வேண்டிய காலகட்டமே. இல்லை இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வரன்கள் அமையும்போது முதல்ல பேசி சிறு தடை ஏற்பட்டது திருப்பி வந்து முடியும். அதுதான் இங்கே விஷயமே. சார் முதல் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒன்றும் பதிலை காணோம், இப்போ திருப்பி வராங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறீங்களா? உங்களுக்கு அமைப்பு உண்டு, பயணிக்கலாம். இதில் இன்னொரு இது வேறு இருக்கும். சார் இது எங்களுக்கு முறைப்படி பார்க்கும்போது கொஞ்சம் மாறி வருது, எங்கள் சமுதாயத்தில் உட்பிரிவு மாறுது சார், பண்ணலாமா? அந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டம். ஒரு சிலருக்குனா திருமண இதில் வயது வித்தியாசம் ஒன்று ரொம்ப கம்மியாக இருக்கும். 1 மாதம் பெரியவங்க, ஆண் 1 மாதம் சின்னவர், இது கூட நடக்கும். இந்த ரஜ்ஜு பொருத்தம் நிற்கிது சார், இது ஆரோகணம் அவரோகணம் பிரித்து பண்ணலாமா? இந்த மாதிரி அத்தனை கேள்வியும் உங்கள் ராசிக்கு தாங்க நிற்கும். இப்போ இதில் இறுதியாக நல்ல முடிவு திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்க போகுது. ஒரு சிலருக்கு ராசிக்கு 9இல் சனி இருந்தது, திருமணத்தில் 2ஆவது திருமணத்தை கொடுத்துருச்சு. திருமணம் மனக்கசப்புகள் ஏற்பட்டது, மனக்கசப்புகள் குறையிற காலகட்டம், அதற்கு ஒரு விடிவு காலம் வந்தாச்சு. 2ஆவது திருமணம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அமோகமாக நடக்கிற வாய்ப்பு வருது. இதில் வயது வித்தியாசம், தொழில் துறைகள் ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆக வேண்டிய காலகட்டம். சரி, ஆடி மாதத்தில் திருமணம் விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா, ஆடி 18க்கு பக்கம் பார்த்துக்கலாம். பேசி வைக்கிறது எந்த தவறும் இல்லை, உறுதி சொல்வது நம்ம ஆவணி, அதுக்கப்புறம் நிச்சயம், அந்த மாதிரி விஷயங்கள் ஆவணியில் பார்த்துக்கலாம். ஆக மொத்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது. முன்னாடி இந்த தடங்கள் எல்லாம் இப்பொழுது விடைகளாக மாறுது. தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன் 10இல் பாவி சொல்லுவோம், இதில் ராகு பயணிக்கிறார். அப்போ தொழில் என்ன சொல்ல போகிறோம், அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டம்னு சொல்லுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பார்த்து பண்ணணும். வருமானம் கரெக்டாக இருக்குது, புதுசாக ஒரு ஸ்கீம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் நாம்ஸு ஒத்து வருதான், வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஆட்கள் வராங்க, கூட்டிலிருந்து அவர் விலகிறாரு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பொதுவாக கூட்டு சம்மந்தப்பட்ட இருந்தாங்க, இப்போ விலகி தனியாக பண்ணிக்கலாமான்னு கேட்குறவங்க நிறைய பேர். 2 ஜாதகத்தை ஒப்பிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு தனியாக பண்ணுற அம்சம் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதில்
பார்ட்னர்ஷிப்போட ஜாதகம் பார்ப்பது ரொம்ப முக்கியம். ஒரு சிலருக்கு ஃபேமிலி, நல்லா கவனிங்க, ஃபேமிலி கணவன் மனைவியோட அவங்களே சேர்ந்து நிர்வாகம் பண்ணுற ஜாதகமாக இல்லை நிறையா இருக்குது, அவங்களுக்கு வெற்றியே. நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனைவியின் பெயரால் தொடங்குவாங்க. ஆணாக இருந்தால் மனைவி அவங்க பெயரில் போட்டு சைனிங் அத்தாரிட்டி பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. பண்ணனா அமோகமாக இருக்கும். ஏன்னா இந்த ராசியோட அம்சமே அப்படி தான், 7, 10 தொடர்பு வரனால. குழந்தைய பேர் போடலாமா, என் 2வது குழந்தை பேர் போடலாமா, இருக்கையாக போடலாம். 10 குருஸ்தானம் வேறு, 7ஆம் அதிபதி தொடர்பு, குழந்தையின் பெயரால் போட்டு பண்ணுறவங்க நிறைய பேர். அதுவும் வளர்ச்சியாக இருக்குது. சார் இப்போ இதெல்லாம் பண்ணிடுறோம், இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணவும் செய்கிறோம், தொழிலில் வருமானம் வந்துருமா, பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி பண்ணுவது 6 மாதத்திலிருந்து கண்கூடாக உங்களுக்கு டெவலப்மெண்ட் வந்துடும். ஆனால் இந்த ஆடி மாதம் ஒரு அச்சாணியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தவிர்க்க முடியாத விஷயம். இதில் கேட்பாங்க, சார் எங்கள் இதில் மிதுன ராசி, இந்த ராசி அதிபதியும் 2ல் கடகத்தில் இருக்கார், பரிவர்த்தனை எப்படி சார் வேலை பெய்யுது? பரிவர்த்தனை யோகம் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இதில் பொருளாதார ரீதியாக வெற்றி, புகழ் சம்மந்தப்பட்டதும் நல்லாயிருக்கு. இடம், வீடு, வாகனம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஏன், நாளில் இருக்கிற கேது, அந்த ஒரு காரணத்தினால தான். உங்கள் 2ஆம் அதிபதி கூட 4ஆம் அதிபதி பரிவர்த்தனை பெறுகிறார். அப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம், ஒரு விஷயம் வீடு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, வாகனம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நல்லா கவனித்து வைங்க. இறுதி முடிவு கொஞ்சம் இன்னொருத்தரை விசாரிச்சுட்டு எடுத்துக்குவோம். கண்ணுக்கு முன்னாடி வந்து டக்குன்னு முடிவு எடுக்க வேண்டாம். அவசரப்பட்டு எடுக்கக்கூடாத விஷயங்கள் இடம், வீடு, வாகனம், சொத்து சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனிப்பாக இருக்க வேண்டிய. அதுவும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் ஒருத்தர் போய் இன்னொருத்தர் வருவார். இப்போ ஒருத்தர் விற்கிறீங்கன்னு வைங்க, வாங்குறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருப்பார். கடைசியில் அவர் போயிட்டு இன்னொருத்தர் வந்து சுபிச்சமாக இருக்கும். ஒரு வாகனம் வாங்குறேன்னு, ஒரு கார் சம்மந்தப்பட்டது முடிவு பண்ணியிருக்கீங்க, ஒரு வாகனம் பிராண்டை விட்டுட்டு இன்னொரு வாகனம் பிராண்டு மாறக்கூடியது. அப்போ ஒன்று இன்னொன்னா மாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ வீடு சம்மந்தத்தில் என்ன யோகம் பண்ணிக்கலாம், போர் போடுவதல் நல்ல காலகட்டம். சின்ன சின்ன பராமரிப்பு செலவுகள், பெயிண்ட் அடிக்கிறதா இருக்கலாம், இந்த கிரில் கேட் சம்மந்தப்பட்டது. கேது வந்தாலே கட்டமாக கேட்டுன்னு வேற சொல்லுவோம். அப்போ அந்த கேட்டு சம்மந்தப்பட்டது, ஒரு சட்டம் சம்மந்தப்பட்டது அனைத்துக்கும் சுபிச்சமாக இருக்கும். சார் வீட்டில் டிடிசிபி அப்ரூவ் வாங்கிறது, பட்டா மாறுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்வது, இது போன்ற விஷயங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த நீர் வரி, தண்ணி வரிலாம் கட்டிட்டிங்கன்னான்னு பாருங்கள், நிறைய பேர்த்துக்கு ஃபைன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் உடனே ஊக்கப்படுத்துகிறோம். நீங்களும் அதே மாதிரி நீர் வரி, வீட்டு வரி அதெல்லாம் இருந்தால் அது என்னென்னு பார்க்க வேண்டிய காலகட்டம். சரி, அடுத்தது மாணவர்களுக்கு பார்ப்போம். மாணவர்கள் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்னா, இவங்களுக்கு வளர்ச்சி தருகிற காலகட்டம். ஆனால் டியூஷன் கம்பல்சரி போகணும். இவங்களுக்கு எழுத்து தேர்வாக இருந்தாலும் சரி, நினைத்த கல்லூரியாக இருந்தாலும் சரி உறுதியாக கிடைக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளி மாநிலமே கேட்பாங்க, வேறு ஊரே கேட்கக்கூடிய அம்சம் உண்டு. கிடைக்குமானா கிடைக்கும். ஒரு சிலர் கேட்பாங்க, சார் அண்டர் கிராஜுவேட்டுக்கே வெளிநாடு கேட்குமான்னு கேட்டாங்க. நான் யூரோப்பில் ஒருத்தங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், யூரோப்பில் உறுதியாக கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ யூரோப், கனடா, யூஎஸ், ஒரு சிலருக்கு ஆஸ்திரேலியா இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். சரி, வேலை சம்மந்தப்பட்டது பார்க்கணும். இங்கே படித்து முடித்து இந்த மாணவர்கள் வேலைக்கு கிடைக்க வாய்ப்புண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பதில் வராமல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உறுதியாக வரும், பயப்பட தேவையில்லை. இன்னொரு இன்டர்வியூவும் வரும், பதிலும் வரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். சார் வேலையில் யோகம் எப்படி இருக்குது, வளர்ச்சி இருக்கா? உங்கள் 6ஆம் அதிபதி 12 6ஆம் வீட்டையே பார்க்குறார். உங்களுக்கு அங்கீகாரம் உறுதி, கூட குரு பார்வை வேறு சொல்லவா வேணும். உங்கள் புகழ் உங்கள் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது, உங்கள் நிர்வாகம் சம்மந்த அனைவருக்கும் தெரிய போகுது. உங்களை ஒரு முக்கிய நபராக கன்சிடர் பண்ணுகிற காலகட்டம். முதல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் புரியலை, ரொம்ப தடங்களாக இருந்தது, ரெஸ்பெக்ட் கம்மியாக இருந்தது, வேலை நேரம் அதிகரித்தது, இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க சில மாதங்களாக. இப்பொழுது உங்கள் கண்ட்ரோல் உங்கள் ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உதவி செய்ய இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து பணி சுமையை குறைக்கப் போகிறார் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம்.
சரி சார், தந்தைக்கு சின்ன சின்ன கேஸ் இருந்தது சார், அப்பாவுக்கு மேலே அப்பா சொந்த பந்தத்தில் வருத்தமாக இருக்கார், அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? தந்தையின் ஹெல்த்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய காலகட்டம். தாய்க்கு இருந்த அசிடிட்டி சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், தோல் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு தலையில் ஒற்றை தலைவலின்னு சொல்லுவோம், இது சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் குறையிற காலகட்டம் இப்பொழுது வந்தாச்சு. உங்களுக்குன்னு ஒரு சில எண்கள் இருக்குது, அது யோகத்தை கொடுக்கும். அதில் 5, 8, அது மட்டும் இல்லாமல் 6ஆம் நம்பர். 8ஆம் நம்பர் பயன்படுத்தலாமா சார்? உங்கள் 9ஆம் அதிபதி சனி அங்கேயே பயணிக்கிறார், அது கும்பத்தில் பயணிப்பார், அது உங்களுக்கு நட்பு கிரகம் வேறு, உறுதியாக பயன்படுத்தலாம். இதில் நிறங்களில் நீலம், பச்சை, பச்சை தொடர்பு எந்த கலராக இருந்தாலும் ஓகே, பிங்க் அல்லது வெளிரி ஒயிட் கலர், அதாவது சில்வர் கிரே மாதிரி, இந்த நிறமெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நேரத்தில் ராசிக்கல் மோதிரம் போடலாமா அப்படிலாம் கேட்டுட்டு நிறைய பேர் வராங்க. உங்கள் லக்ன அம்சமும் தசாபத்தி அம்சமும் பார்த்துட்டு தான் உறுதி செய்ய வேண்டிய காலகட்டம். கடவுள் வழிபாடு உறுதியாக தேவை. அதில் குறிப்பாக யாருக்கெல்லாம் பிடிமண் எடுத்து வேறு இடத்தில் வைத்து வழிபடுகிற குலதெய்வமாக இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு போக வேண்டிய காலகட்டங்க, உறுதியாக போயிட்டு வாங்க. ஒரு சிலருக்கு பெருமாள் அம்சம் கொண்டவங்க இருக்கும், பெருமாள் அவதாரம் உடைய குலதெய்வமாக இருந்தால் உறுதியாக குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு. குலதெய்வத்துக்கு ஏதாவது உதவிகள் கேட்டால் செய்ய வேண்டிய காலகட்டம். நிறைய பேர்த்துக்கு குழந்தை பிறப்புக்கு கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்குண்டான தடை விலகியாச்சு. உடல் எடை இருந்தவங்களும் குறைகிற காலகட்டம். இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த ராசிக்கு பொதுவாக சொல்லுவோம், அந்த மாதிரி தான் இதெல்லாம் சரியாகிற காலகட்டம் வந்தாச்சு உங்களுக்கு. இது தவிர தனிப்பட்ட முறையில் ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம் இது மாதிரி பார்க்கணும், தொடர்பு கொள்ளுங்க, ஃபுல் விளக்கங்கள் தரும். இது தவிர வேறு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகம் தான் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல முறையில் விளக்கங்கள் தரும். மிக்க நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.